ராஜகுரு நெடுமுடியின் உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. ஆதன் முடிவுக்காக காத்திருந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன் தவறான முடிவை எடுத்து விடுவான் என்று அச்சப்பட்டார் ராஜகுரு சாத்தனார். எந்த முடிவு ஆதனை எங்கு கொண்டு போய்விடும் என்று ஒன்றும் புரியாமல் ஆதனுக்கு எந்த அறிவுரையும் கூறாமல் கல்போல் நின்றான் சோமன். இங்க யாருக்கும் எதுவும் ஆகாது. நான் வந்தது என் மாப்பிள்ளைக்காக. நான் இங்க நிக்கிறதும் அவனுக்காக தான். சொல்ற மாதிரி நான் ஏன் நிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கேயே உட்கார்ந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். எப்பா நீங்களும் உட்காருங்கடா. முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா எந்திரிச்சு போய்க்கலாம். எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காருங்கடா, உட்காருங்க. நல்லா பந்தியில உட்கார்ற மாதிரி சப்பளங்கால் போட்டு உட்காருங்க என்று அவர் படகில் இருப்பவர்களையும் உட்கார வைத்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அவன் பேச்சை கேட்டு அந்த படகில் இருந்த அனைவரும் அப்படியே உட்கார்ந்தனர். நடப்பது எதுவும் ராஜகுரு சாத்தனாருக்கு சரியாகப்படவில்லை. சத்ரபதியும் நடப்பதை பார்த்து உள்ளுக்குள் குமுறினார். ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஆவேசப்பட்டார் சத்ரபதி. ஆனால் அவரால் ஏதும் செய்ய முடியவில்லை. அவரால் ஏதும் செய்ய முடியவில்லை என்பது அவரை இன்னும் ஆவேசப்படுத்தியது. ராஜகுரு நெடுமுடியையே இந்த தொண்டைமான் நெடுஞ்செழியன் சாய்த்து விட்டான். அதுபோக ராஜகுரு சாத்தனாரோ இவனை கண்டு அச்சப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கும் அந்த அச்சத்தை கடத்துகிறார். இப்படிப்பட்ட ஒருவன் 500 மாவீரர்களுடன் அந்த களத்தில் தான் உதவாக்கரை என்று நினைத்து தூக்கி எறிந்த ஒருவனை கூட்டிப் போவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நினைத்து நினைத்து உள்ளுக்குள் ஆவேசப்பட்டார் சத்ரபதி. இந்த சமயத்தில் ராஜகுரு நெடுமுடி மெல்ல எழுந்திருக்க முயற்சி செய்தார். அதை பார்த்து அட்டூரியன் ஓடி சென்று தன் தோள் மேல் அவரை சாய்த்துக் கொண்டான். இதோ பாருடா, இது இன்னும் நிக்குது. பரவாயில்ல, ராஜகுருங்கிற பேருக்கு பரவாயில்ல, இருந்தாலும் பத்தாது. தோ நிக்கிறானே இந்த ஆளு, என் வாதியாரு. அந்த ஆளா இருந்தா இவ்வளவு சீக்கிரம் கீழே விழுந்திருக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் போராடி பாப்ல என்று ராஜகுரு நெடுமுடியை கேலி செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். டே நெடுஞ்செழியா, நீ ஒரு கோலடா. நீ தனியா வந்திருந்தா உன் தலை தனியா உடம்பு தனியா மாத்திருப்ப. ஒரு வயசான கிழவன் அடிக்கிறதுக்கு 500 பேரை கூட்டு வந்திருக்கிய. தூ போய் ஒத்தப்பான மரத்துல தூக்கு மாட்டி சாவுடா. இல்லனா நான் ஒரு கோலைன்னு வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணு என்று தன் வன்மத்தை தெளித்தார் ராஜகுரு நெடுமுடி. உன்ன அடிக்கிறதுக்கு 500 பேரை கூட்டிட்டு வரல, என் மாப்பிள்ளைய பாத்துக்க 500 பேரை கூட்டிட்டு வந்திருக்கேன். 1000 பேரை கூட கூட்டிட்டு வருவேன் என் மாப்பிள்ளைக்காக. நீ மூடிட்டு சாகுற வழிய பாரு. பெரிய பிஸ்தான்னு காட்டிக்க போற உயிரை புடிச்சு வைக்காத. அது எப்படி உன்னை விட்டு போகதான போது? அது போகட்டு, சந்தோஷமா சாவு என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். உன் மாப்பிள்ளைக்கு வக்காலத்து வாங்கிட்டு 500 பேரை கூட்டிட்டு வந்திருக்க, அவ்வளவு நம்பிக்கை உன் மாப்பிள்ளை மேல? ஆமா ஆமா, அவனும் உன்ன மாதிரி ஒரு கோலை தானே. அன்னைக்கு என்கிட்ட மிதிப்பட்டே செத்துருப்பான். போனா போகுதுன்னு விட்டு வச்சேன். போ, உன் மாப்பிள்ளைய தூக்கிட்டு போய் நிலாவை காமிச்சு பூவா ஊட்டி விடு. அப்புறம் போய் தொட்டில படுக்க வச்சு தூங்க வை. தொட்டி ஆட்டம் மறந்துடாத, அழுக ஆரம்பிச்சிருவான் என்று அவமானப்படுத்தினார் ராஜகுரு நெடுமுடி. சாக போற நாய்க்கு பேச்ச பாத்தியா? யோ, உனக்கு அவ்வளவுதான் லிமிட். நான் உன்னை கொன்னது உன் மேல வன்மம் வச்சு இல்ல, என் மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு. அதனாலதான் உன்னை இப்படியே உயிரோட விட்டுருக்கேன். இப்படியே பேசிட்டு இருந்த அக்கா பிரிச்சு ஆணியில மாட்டிருவேன். பெரிய மனுஷனாச்சேன்னு நானும் மரியாதை கொடுத்து பேசினா பயமுள்ள சவுண்ட் ஓவரா கொடுக்குற. நான் இருக்கும் போதே என் மாப்பிள்ளை மேல கை வச்சிருவியா நீயே என்று திமிராய் பேசினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஒரு போட்டியில சண்டை நடக்கிறது சாதாரண விஷயம். அதுக்குள்ள நீ இப்படி குறுக்கால வந்து நெடுமுடிய கொலை பண்ணத நான் ஒரு காலமும் மன்னிக்க மாட்டேன் என்றார் ராஜகுரு சாத்தனார். ஓ, இங்க போட்டி நடந்துட்டு இருந்துச்சு. நான் தான் குறுக்கால வந்துட்டு எல்லாத்தையும் கலைச்சு விட்டுட்டேன். போட்டி நடந்துட்டு இருக்கும் போது இந்த ஆள் எதுக்கு உள்ளார குதிச்சு என் மாப்பிள்ளை மேல கை வச்சான்? நீ எதுக்கு குறுக்கால வந்து அவங்க கூட சண்டை போட்ட? ஆக நீங்க எல்லாம் குறுக்கால வரலாம், சண்டையை நிறுத்தலாம், காப்பாத்தலாம், சண்டை போடலாம், பழைய பகையை இங்க முடிக்க பாக்கலாம். ஆனா நான் என்னோட மாப்பிள்ளைய காப்பாத்துறதுக்கு உள்ள வந்திருக்க கூடாது. நல்லா இருக்குடா அவங்க நியாயம் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நாங்க இந்த சபையோட உறுப்பினர்கள், எங்களுக்கு அதை செய்யறதுக்கு முழு உரிமையும் இருக்கு. நீ ஒரு தெருவோர வேடிக்கை காட்டுற கோமாளி மாதிரி தெருவில் இருக்க வேண்டிய நீ இங்க வந்து நெடுமுடி மேல கை வச்சதே தப்பு என்றார் ராஜகுரு சாத்தனார். தோ பாருடா, வாத்தியார் ஜோக் கட்டுறாரு, நல்லா சிரிப்பு வருதுல. ஆமா, உனக்கு ஏன் காண்டு? கொஞ்சம் விட்டுருந்தா நீயே அவன் கூட சண்டை போட்டு அவனை கொலைதான் பண்ணிருப்ப. ஓ, பல வருஷ பகைய முடிக்கலான்னு ஆசையில இருந்திருப்ப. நான் குறுக்கால வந்து சண்டை நடக்க விடாம தடுத்துட்டேன். அந்த காண்டா இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான். குத்தி கொலை பண்ணிட்டு சந்தோஷமா பகையை வென்ற வீரன் அப்படின்னு மார்த்தட்டிக்கோ. போ, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல செத்து போயிருவான். அதுக்குள்ள நீயே அவனை கொன்று என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். வந்து கொன்னுக்கோ, இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. வந்து கொன்னுக்கவா என்று ராஜகுரு நெடுமுடியும் கேட்டார். உன்னை கொல்லணும்னா நான் எப்பவோ கொண்டிருப்பேன். உன் மேல இருந்த பகையே ஒண்ணு இல்லாம போச்சு. நானே பலமுறை உன்கிட்ட வந்து பேசணும்னு யோசிச்சதுண்டு, ஆனா முடியல. மண்டக்கணம். இப்ப நீ சாக போற.
உன்னை நான் எந்த வகையிலயாச்சும் புண்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிடு. கால சூழ்நிலையாலதான் நான் உன் கூட இத்தனை நாள் சண்டை போட்டேன். எனக்கு தனிப்பட்ட முறையில உன் மேல எந்த கோபமும் கிடையாது. அதனால மன்னிச்சிரு என்று சற்று நேரத்தில் சாகப்போகும் ராஜகுரு நெடுமுடியிடம் மன்னிப்பு கேட்டார் ராஜகுரு சாத்தனார். ராஜகுரு நெடுமுடி இதை கேட்டுவிட்டு ராஜகுரு சாத்தனாரை அருகில் அழைத்தார். அவர் அழைத்ததால் ராஜகுரு சாத்தனார் அவரின் அருகில் சென்றார். அட்டூரியின் தோளில் சாய்ந்து கிடந்த ராஜகுரு நெடுமுடியிடம் முட்டி போட்டு அருகில் அமர்ந்தார் ராஜகுரு சாத்தனார். ராஜகுரு சாத்தனாரிடம் ஏதோ சொல்ல வருவது போல் தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து சாத்தனாரின் வயிற்றில் குத்தினார் ராஜகுரு நெடுமுடி. சாத்தனார் குத்துப்பட்ட அதிர்ச்சியில் நெடுமுடியை வெறிக்க பார்த்தார். பல வருஷ பகை மன்னிச்சு வர்றதுக்கு நான் என்ன பைத்தியக்காரன் நினைச்சியா? உன் சிஷ்யனை வச்சு என்ன போட்டல. இதோ பின்னாடி நிக்கிறானே அட்டோரியன், என் சிஷ்யன். ஒரு நாள் உன்னையும் உன் சிஷ்யனையும் உன் இன்னொரு சிஷ்யனோட புள்ளையையும் பீஸ் பீஸா வெட்டி போடுவான் என்று சொல்லிவிட்டு அப்படியே இறந்து விழுந்தார் ராஜகுரு நெடுமுடி. குத்திட்டானா? நீ பெரிய உத்தம சிகாமணி அவார்டு வாங்கின நல்லவன் மாதிரி போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த. அப்பவே எனக்கு தெரியும் இப்படிதான் ஆகும்னு. அவனை பாரு எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா மேட்டர் முடிச்சிட்டான்னு. என்னையா மன்னிப்பு கிண்ணிப்பலாம். அவனை பாரு எடுத்தான் ஒரே சொருகு, ஆள் அவுட்டு. அதை விட்டுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காப்ல. ஐயோ வாதியாரே, உண்மையா தெரியாம தான் நான் கேக்குறேன். நீ பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்கிறியா? நல்ல வேலை அன்னைக்கு நீ வெளியே வரல. வந்திருந்தா உன் பேச்ச கேட்டு நானும் முட்டாளா இருந்திருப்பேன். நீ எனக்கு நல்லதுதான் செஞ்சிருக்க வாத்தியாரே. உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேன் என்று நக்களுடன் திமிராக ராஜகுரு சாத்தனாரை இழிவுபடுத்தி பேசினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ராஜகுரு சாத்தனார் அப்படியே சரிந்து விழுந்தார். அதை பார்த்த மேகநாயகி அரங்கிற்குள் ஓடினாள். தொண்டைமான் நெடுஞ்செழியன் ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க அட்டூரியன் அவளை தடுக்க முயற்சி செய்தான். இதனால் ஆதனும் அரங்கத்திற்குள் சென்றான். உடனே மைதிலியும் அரங்கத்திற்குள் வாளை எடுத்துக் கொண்டு வந்தாள். தொண்டைமான் நெடுஞ்செழியன் தன் வாளை எடுத்து தரையில் டங்கென்று வெட்டினான். தரையில் மிகப்பெரிய விரிசல் விழுந்தது. அனைவரும் ஆடி போனார்கள். அதிர்ச்சியில் அவரவர் எங்கிருந்தார்களோ அங்கேயே நின்றார்கள். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ள வர்றீங்க. இவ்வளவு நேரம் அந்த ஆள் இழுத்துட்டு கிடந்தானே, அப்ப எவனும் வரவே இல்ல. இந்த ஆளு லேசா குத்து வாங்கின உடனே எல்லாரும் ஓடி வர்றீங்க. இந்த ஆளு என் வாத்தியாரு, அவ்வளவு அசால்ட்டா சாக விடுவனா? உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க என்னதான் உருண்டு புரண்டாலும் உலகத்தெல்லாம் காப்பாத்த முடியாது. ரொம்ப ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டு எதையாவது பண்ணாதீங்க, புரியுதா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் மிரட்டி கேட்க அங்கு யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே உறைந்து நிற்க, புரியுதா புரியலையா என்று கடுப்பில் தொண்டைமான் நெடுஞ்செழியன் மறுபடியும் உறக்கமாக கேட்க வேகமாக அனைவரும் தலையாட்டினார்கள். ஆஹா, அந்த பயம் இருக்கணும். மாப்பிள, நீ மட்டும் அந்த புள்ளைய கூட்டிட்டு இங்க உள்ள வா. வந்து இந்த ஆளுக்கு வைத்தியத்தை பார்த்துட்டு போங்க என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அந்த இருவர் மட்டும் வந்து ராஜகுரு சாத்தனாருக்கு வைத்தியம் பார்த்தார்கள். மேகநாயகி மருத்துவ பொருட்களை எடுத்து காயங்களை சரி செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்த போது அவளுக்கு தேவையான பாதுகாப்பை ஆதன் அங்கு நின்று கொடுத்துக் கொண்டிருந்தான். ஆதன், நான் சொல்றதை கேளு. தயவு செஞ்சு அவங்க கூட போய் சேராத. இவனை பத்தி உனக்கு தெரியாது. இப்ப நீ பாக்குறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அன்னைக்கு இதே இடத்துல அத்தனை பேரையும் ஒரே ஆளா எதிர்த்தான். எத்தனை பேரை கொலை பண்ணிருக்கான். ஐயோ, என் வயசுல பாதி கூட இல்ல அவனுக்கு. ஆனா என்னை விட 3 மடங்கு அதிகமா குழப்பம் பண்ணிருக்கான். அவன் ஒரு ராட்சச, ஒரு மிருகம். அவனுக்கு சண்டை போடுறதை தவிர வேற எதுவுமே தெரியாது என்று ஆதனை தன் பக்கம் இழுக்க தொண்டைமான் நெடுஞ்செழியனை பற்றி எல்லாவற்றையும் ஆதனிடம் ராஜகுரு சாத்தனார் எடுத்துரைக்க, பாத்தியா, உன்னை காப்பாத்த சொன்னதுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னெல்லாம் அப்படியே செத்துடுன்னு விட்டுருக்கணும். போனா போகுதே, நம்ம வாத்தியார் தானே, 1000 தான் இருந்தாலும் நமக்கு வித்த கத்து கொடுத்தவராச்சேன்னு பாவம் பார்த்து உனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா, அதையே சாக்கா வச்சு நீ என் மாப்பிளைய உன் வலையில விழ வைக்க பாக்குற. திருந்தாத ஜென்மம்யா நீயே, என்னைக்குமே திருந்த மாட்ட என்று ராஜகுரு சாத்தனாரை கரித்து கொட்டினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன், நான் சொல்றதை கேளு ஆதன். அவன் பாதையில நீ போனா கண்டிப்பா உன் வாழ்க்கையில லட்சியத்தை நீ நிறைவேற்றவே முடியாது. உன் அப்பாவோட கனவு எல்லாத்தையும் நீதான் சுமக்கணும். நீதான் அந்த கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றணும். அது அவன் கூட போனா நடக்காது என்று சாத்தனார் பேச, ஆமா ஆமா, அவர் கூட போ. உங்க அப்பாவை மாதிரி உன்னையும் காலி பண்ணிடுவாப்ல. யோ, உனக்கு எங்கேயாச்சும் அறிவு இருக்காயா? நீ சொல்ற கட்டுக்கதை எல்லாத்தையும் நம்பிட்டு உன் பின்னாடியே வர்றதுக்கு அவன் என்ன குழந்தையா? இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்க, ஆனா அறிவு மட்டும் சுத்தமா இல்லவே இல்லையே. ஏன் அது எங்கேயாவது சண்டைக்கு போகும்போது மண்டையில கிண்டையில அடிபட்டுச்சா என்று அவரை கிண்டல் செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவே இல்லை. ஒருபுறம் அவனது மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியன், உறவுக்காரர், மாவீரர், அப்பாவின் நெருங்கிய நண்பரும் கூட. மறுபுறம் அப்பாவின் ஆசிரியர் ராஜகுரு சாத்தனார், அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமானவர், அப்பாவுடன் பல காலம் பயணம் செய்த ஒருவர். யார் பக்கம் செல்வது என்று குழம்பினான். தொண்டைமான் நெடுஞ்செழியன் கூறுவது போல் ஆதனின் அப்பா கரிகாலன் எனும் மாபெரும் வீரன்
சூழ்ச்சி இல்லாமல் வீழ்த்தப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது என்று ஆதன் எண்ணினான். ஆனால் தன் தாத்தாவின் குறிப்புகளையும் வாளில் இருக்கும் குறிப்புகளையும் பார்த்தால் ராஜகுரு சாத்தனார் கூறுவது போல் அவருக்கென்று சில கடமைகள் அவன் அப்பா விட்டு சென்றிருக்கலாம் என்று எண்ணினான். ஆதனின் இரத்த சொந்தம் ஒன்று மிச்சம் இருக்கிறது என்பது தன் தாத்தா கூறிய கூற்று. ஒருவேளை அந்த இரத்த சொந்தம்தான் இந்த தொண்டைமான் நெடுஞ்செழியனா, அல்லது அது வேறு யாரேனும் ஒருவரா? இப்படி பல கேள்விகள் ஆதனின் மனதை துளை போட்டுக் கொண்டிருந்தது. ஆதன் மிகவும் அருகில் இருந்தும் அவனை ஒன்றும் செய்ய முடியாமல் வேடிக்கை பார்க்கும் நிலைமை அட்டூரியனுக்கு வந்தது. எப்படியாவது ஆதனை சண்டைக்கு இழுக்க வேண்டும் என்று உள்ளுக்குள் குமுறிக் கொண்டிருந்தான் அட்டூரியன். ஆனால் அதை எப்படி நிகழ்த்துவது என்று அவனுக்கு புரியவில்லை. மைதிலிக்கும் அதே குமுறில் இருந்தது. அதுபோக தன் அப்பாவின் உடல்நிலையை நினைத்து சற்று கவலையில் இருந்தால் மைதிலி. சோமனும் பூங்குழலியும் பதட்டத்துடன் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார்கள். நந்தமருவன் நடப்பதை கண்டுகொள்ளாமல் ஒரு இருக்கையில் படுத்து கிடந்தான். அப்போது, டே ஆதன், சண்டைக்கு வாடா என்று சத்தம் போட்டான் அட்டூரியன். என்னமா அங்க சத்தம் என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, உனக்கு என்ன, எங்க ராஜகுரு சண்டைக்குள்ள வந்ததான பிரச்சனை? நான் அவன் கூட சண்டை போடுறேன். உன் மாப்பிள்ளைக்கு உண்மையாவே தில் இருந்தா, உனக்கு உன் மாப்பிள்ளை மேல உண்மையாவே நம்பிக்கை இருந்தா அவனை என் கூட சண்டைக்கு அனுப்பு. சும்மா வாய் பேச்சு பேசாத, அறுத்து கிழிச்சிருவேன் என்று அட்டூரியன் மேலும் உரக்க கத்தினான். ஐயோ, கொடுமையை பாத்தீங்களா? அடி வாங்கி ஓடி போக போறவனுக்கு எவ்வளவு வாயி, தேவையில்லாம வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறே தம்பி என்று அட்டூரியனை கேலி செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஓய், என்னடா உனக்கு என்ன பார்த்தா மொக்க மாதிரி தெரியுதா? வாடா சண்டைக்கு, நீயா நானான்னு பாத்துக்கலாம் என்று வீரவேசமாக பேசினான் ஆதன். ஆதனும் அட்டூரியனும் சண்டை போடுவார்களா? மைதிலி குறுக்கே வருவாளா? ஆதன் யார் பேச்சை கேட்கப் போகிறான்? நெடுமுடியும் தொண்டைமான் நெடுஞ்செழியனும் சண்டை போடுவார்களா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். தன் தந்தையுடன் பயணித்த இரண்டு முக்கிய நபர்கள் ஒருவரை ஒருவர் வாக்குவாதம் செய்து கொண்டு அவரவர் பக்கம் தம்மை இழுப்பது ஆதனுக்கு வேடிக்கையாகவும் அதே சமயம் குழப்பமாகவும் இருந்தது. யார் பேச்சை கேட்டு எப்படி பயணிப்பது என்பது குழப்பமாக இருந்தது. இதற்கு ஒரு முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆதன். அப்போது திடீரென்று இரண்டு பெரிய படைகள் மைதானத்தை நோக்கி வந்தன. அதில் ஒன்று சைகன் வம்சத்தின் படையாகும், மற்றொன்று மதுரா அகாடமியின் படை. படைகளை தொடர்ந்து வேறு சில பல மக்களும் என்ன நடக்கிறது என்று பார்க்க அரங்கத்திற்கு வந்தனர். என்னடா, உங்க ஆளுங்க தான் வந்திருக்காங்க போல. அந்த பெருசை தூக்கிட்டு போறதுக்கு எவ்வளவு பேரு? உன் அப்பனே வந்திருக்கான் பாரு. உனக்கு நிச்சயம் பேசும்போது கூட அந்த ஆள் வரலடா. என்னதான் வீரவம்சமோ என்று அட்டூரியனை கேலி செய்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியா, நீ செய்யறது தப்பு. உனக்கு இந்த மைதானத்துக்குள்ள வர்றது கூட அனுமதி கிடையாது. நீ செஞ்ச எதையுமே அகாடமி இன்னும் மறக்கல, மன்னிக்கல. 2வது முறையா நீ இந்த அகாடமில அவமரியாதை பண்ணிருக்க. ஏதோ சாத்தனாரோட மாணவன்னு இவ்வளவு நாள் உன்னை உயிரோட விட்டோம் என்றார் ராஜகுரு ராயன். ஆத்தி, நீங்க போட்ட பிச்சையில தான் என் உயிர் வாழ்ந்துனா அந்த உசுறு குப்பைக்கு சமானம். வாங்க, நீங்களா நானான்னு மோதி பாத்திரலாம். யார் வர்றீங்க என்று ஆவேசமாக பேசினான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். சண்டை போடுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன நடக்கணுமோ அது நடக்கிறதுக்கு தேவையான வேலையை பாருங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறதுனால எதுவும் மாற போறது கிடையாது என்று கூச்சலிட்டாள் பூங்குழலி. அதான் அமைதிக்கு ஆஸ்கர் அவார்டு வாங்கின அம்மாவே சொல்லிட்டாங்களே, இதுக்கு மேல என்ன சண்டை போட்டுக்கிட்டு என்று ராஜகுரு ராயன் பூங்குழலியை கேலி செய்தார். நடப்பது எதுவுமே ராஜகுரு சாத்தனாருக்கு பிடிக்கவில்லை. எங்க ராஜகுருவை கொன்னதால உன்னோட இரும்பு குதிரை படை மேல சைகன் வம்சமான நாங்க போர் தொடுக்கிறோம் என்று போரை அறிவித்தார் அட்டூரியனின் தந்தை அதியமான். அதியமான், உன்னோட ராஜகுருவை கொன்னது நான் தான். என்னாலதான் என்னோட சிஷ்யன் அவனை கொலை பண்ணான். உனக்கு போர் தொடுக்கணும்னா என்ன எதிர்த்து போர் தொடு. ஆனா எந்த ஜென்மத்திலையும் உன் பையனும் உன் மருமகனும் இந்த அகாடமிக்குள்ள மறுபடியும் கால் எடுத்து வைக்க முடியாது. அது சம்மதம்னா வா, சண்டை போடலாம் என்று போரை தடுக்க முயற்சி செய்தார் ராஜகுரு சாத்தனார். யோ வாத்தியாரே, உனக்கு என்ன கிறுக்கா என்று தொண்டைமான் நெடுஞ்செழியன் கேட்க, ஆதன், நீ விருப்பப்பட்ட மாதிரி உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கவும் உன் மாமா கூட நேரம் செலவு செய்யவும் அகாடமி சார்பா உனக்கு சிறப்பு அனுமதி வாங்கி தர்ற. நீ எனக்கு கீழே சிஷ்யனா பயிற்சி எடுக்க போற. ஆனா அதே சமயம் உன் மாமாவை நீ எப்ப எல்லாம் பாக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் போய் பாத்துட்டு வரலாம். இந்த ஒப்பந்தத்துக்கு உன் மாமா தொண்டைமான் நெடுஞ்செழியனும் ஒத்துப்பாருன்னு நான் நம்புறேன். உன் முடிவை இந்த சபைக்கு முன்னாடி தெரிவிச்சா நல்லா இருக்கும் என்று ஒரு உடன்படிக்கைக்கு தொண்டைமான் நெடுஞ்செழியன் மற்றும் ஆதன் இருவரையும் அழைத்தார் ராஜகுரு சாத்தனார். ஆதனுக்கு இந்த உடன்படிக்கை மிகவும் பிடித்திருந்தது. இந்த உடன்படிக்கையினால் சில நாட்கள் இருவரது மனநிலையும் எப்படி அமைந்திருக்கிறது என்பதை ஆதனால் முழுவதும் புரிந்து கொள்ள முடியும் என்று ஆதன் மகிழ்ந்தான். இதனால் ஆதன் இந்த உடன்படிக்கைக்கு சம்மதித்தான். எனக்கு இந்த ஒப்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை முழுசா ஏத்துக்கிறேன். என்னோட மாமாவும் இந்த ஒப்பந்தத்துக்கு அடிபணிவாருன்னு நான் நம்புறேன் என்றான் ஆதன். சரியா போச்சு, சரி உன் விருப்பம், என்ன பண்றது, நானும் ஒத்துக்கிறேன், இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கிறேன் என்றான் தொண்டைமான் நெடுஞ்செழியன்.
இந்த முடிவு அங்கிருந்த மற்ற 2 ராஜகுருக்களை கோபப்படுத்தியது. ஆனால் அவர்கள் ஏதும் செய்ய முடியவில்லை. வழக்கமாக அகாடமிக்குள் நுழைய ஒரு ராஜகுருவின் கீழ் சிஷ்யனாக சேர வேண்டும். நடக்கும் போட்டியை பார்க்கும் 3 ராஜகுருக்களில் ஒருவர் அந்த வீரனை தங்களின் சிஷ்யனாக இருக்குமாறு அழைப்பார். அப்படி அவர் சிஷ்யனாக அந்த அகாடமிக்குள் நுழைவதுதான் இந்த தேர்ச்சி முறை. ஆதனின் சண்டை போடும் வலிமையை பார்த்து எப்படியாவது தனக்கு சிஷ்யனாக அவனை எடுத்துவிட வேண்டும் என்று மற்ற 2 குருக்களும் ஆசையாக காத்துக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மிகவும் வலிமை வாய்ந்தவர்கள் என கருதப்பட்ட நட்சத்திர வீரர்களான நவயுகன் மற்றும் மைதிலி ஆகிய இருவரையும் மிகவும் எளிதாக ஆதன் தோற்கடித்து விட்டான். அவர்கள் இருவரை காட்டிலும் ஆதன் மிகவும் வலிமை வாய்ந்தவன் என்று நிரூபித்து விட்டான். அதுபோக ஆதன் மாவீரன் கரிகாலனின் வாரிசு என்று தெரிந்த பிறகு ஆதனின் மேல்தான் அத்தனை கவனமும் இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை நடந்த குழப்பத்தில் ராஜகுரு சாத்தனார் தட்டி பறித்து விட்டார் என்று ராஜகுரு ராயனும் ராஜகுரு பூவேந்தனும் உள்ளுக்குள் குமரினார்கள். நடப்பது எதுவுமே தன் கையில் இல்லை என்று புரிந்து கொண்டார் அதியமான். இந்த சூழலில் படையுடன் ராஜகுரு நெடுமுடியின் பிணத்தை தூக்கிக் கொண்டு ஊருக்கு செல்வதே மோசமான நிலை என்று நினைத்தார். ராஜகுரு நெடுமுடியை கொன்றவர்களின் தலையை அவருக்கு காணிக்கையாக வைக்காமல் இருப்பது ஊருக்குள் சைகன் வம்சத்தின் பெயருக்கு கலங்கத்தை கொண்டு வரும் என்று எண்ணினார். அதியமானின் மனதில் மகனுக்கும் மானத்திற்கும் இடையேயான பாச போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. போர் புரியாமல் போனால் மானம் போய்விடும், போர் புரிந்தால் தன் மகனின் வாழ்க்கை போய்விடும். என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்தார் அதியமான். பேசாமல் முடிவை அட்டூரியனை எடுக்கட்டும் என்று அட்டூரியனை தனியாக அழைத்து சென்றார் அதியமான். நடக்கிற எதுவும் நம்ம கையில இல்லைன்றது உனக்கும் தெரியும். இந்த சூழ்நிலையில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால முடிவை உன்கிட்டயே கொடுத்துறேன். இப்ப நம்ம அவங்களோட சண்டை போட்டா ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ராஜகுரு இறந்ததுக்கு மரியாதையா இருக்கும். நம்ம மானமும் போகாது, உன் திருமணமும் திட்டமிட்டபடி நடக்கும். ஆனா அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் உன்னால அகாடமிக்குள்ள போக முடியாது. அதே சமயம் தோத்து போயிட்டா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மானமும் போயிடும். திருமணத்தையும் திட்டமிட்டபடி நடத்த முடியாது. அப்படியும் இல்ல சண்டை போட வேண்டான்னு முடிவெடுத்தா போன மானம் போச்சேன்னு மரியாதையா ராஜகுரு அடக்கம் செஞ்சுட்டு உன் திருமணத்தை ஒத்தி வச்சுட்டு சரியான காலம் வரும்போது அவங்கள பழிவாங்கவும் செய்யலாம். நம்ம எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்தாலும் நெடுஞ்செழியன் ஒரே ஆள் போதும் நம்ம எல்லாரையும் காலி பண்ண. இதுல ராஜகுரு சாத்தனாரும் கூட சேர்ந்து சண்டை போட்டா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேன். இதுக்கு மேல முடிவு உன்னோடது. நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட நிக்கிறேன் என்றார் அதியமான். அதியமான் சொன்னதை கேட்டு என்ன செய்வதென்று புரியாமல் உறைந்து நின்றான் அட்டூரியன். மைதிலியை அழைத்து சூழலை அவளிடம் எடுத்துரைத்தான். இந்த கல்யாணம் நடக்கிறதுல உனக்கு எவ்வளவு சந்தோஷமோ அதே அளவு சந்தோஷம் எனக்கும் இருக்கு. ஆனா அதுக்கான சூழ்நிலையில இப்ப நாம இல்ல. கல்யாணத்தை தள்ளி போடுறதுல உனக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா? நீ என் இடத்துல இருந்திருந்தா என்ன முடிவு எடுத்திருப்ப? நான் எடுக்கிற இந்த முடிவை பத்தி நீ என்ன யோசிக்கிற என்று மைதிலியை கேட்டான் அட்டூரியன். நீ என்ன சொன்னாலும், நீ என்ன செஞ்சாலும், நீ என்ன முடிவு எடுத்தாலும் நான் உன் கூட இருக்கேன். என்ன உன் கூட வச்சுக்கிட்டு நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் அதுக்கு உடன்படுற, உனக்கு உறுதுணையா இருப்ப. ஏன்னா நான் உன்னை நம்புற. தைரியமா முடிவெடு, யார் போனாலும் நான் இருப்பேன் என்றாள் மைதிலி. மைதிலி இவ்வாறு கூறியது அட்டூரியனுக்கு மிகவும் ஆறுதலாக இருந்தது. தான் தவறான பாதைக்கு சென்றாலும் தன்னுடன் ஒரு துணை எப்போதும் இருக்கும் என்ற நம்பிக்கை பிறந்தது. தான் உடைந்தே போனாலும் ஒட்ட வைக்க உறுதுணையாய் மைதிலி இருப்பாள் என்ற மன நிம்மதி பிறந்தது. வாழ்க்கையில் இனி எந்த சூழலையும் எதிர்கொள்ளும் தைரியம் அவனுக்கு கிட்டியது. இந்த உணர்வு அவனுக்கு மிகவும் புத்துணர்ச்சியை கொடுத்தது. இதுதான் காதல் என்று உணர்ந்தான் அட்டூரியன். வாழ்க்கை வெற்றியை நோக்கி நகர்கிறது என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தான் அட்டூரியன். மிகவும் மோசமான சூழ்நிலையில் இருந்த போதும் புன்னகை செய்தான் அட்டூரியன். தன் அப்பாவிடம் சென்று, கொஞ்சம் பொறுமையா இருப்போம், நம்ம இந்த சூழ்நிலையில அவங்க கூட சண்டை போடுறது சரியா படல. இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அவமானத்தை நம்ம வம்சத்துக்கு கொடுத்தது ஏன் தப்புதான். அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். சூழ்நிலை எப்போ நமக்கு சாதகமா வருதோ அப்ப மத்த விஷயங்களை பாத்துக்கலாம். இப்போ ராஜகுரு நெடுமுடி உடல ஊருக்கு எடுத்துட்டு போய் ராஜ மரியாதையோட அனுப்பி வைப்போம். கேவலம் ஆதனுக்கே இங்க சீட்டு கிடைச்சிருக்கு, எனக்கும் மைதிலிக்கும் கிடைக்காமலா போயிட போது என்றான் அட்டூரியன். நீ எடுத்த முடிவுக்கு நான் துணையா இருக்கேன். ஆனா நீ ஆதனை பத்தி வச்சிருக்கிற நினைப்பு ரொம்ப தப்பு. இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் ஆதனை தூக்கி போட்டு பேசிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு அதே ஆதன் தான் உங்க எல்லாரையும் வாய் பழக்க வச்சிருக்கான். ஆளை பார்த்து குறைச்சி எடை போடாத, அவன் யமகாதகன் என்று எச்சரித்தார் அதியமான். இவ்வளவு நேரம் 3வது மனிதர்கள் ஆதனை பெருமைப்படுத்தி பேசியதையும் தானே தன் நிலையிலிருந்து கீழிறங்கி வந்ததையும் ஒப்புக்கொள்ள முடியாத அட்டூரியன் தன் தந்தை ஆதனை பற்றி பெருமையாய் பேசுவதை பார்த்து நம்ப முடியாமல் திகைத்து போனான். அப்படி என்னதான் இருக்கிறது இந்த ஆதனிடம்? ஏன் அனைவரும் அவனை இவ்வளவு தூக்கி வைத்து பேசுகிறார்கள்? சென்ற வாரம் வரை அனைவரது கண்களிலும் கோழையாக, முட்டாளாக, உதவாக்கரையாக தெரிந்த ஆதன் இன்று ஆச்சரியமாக தெரிகிறான். அது எப்படி சாத்தியம்? பயிற்சிகள் கூட செய்யாத ஒரு சாதாரண மனிதனால் எப்படி அனைவரது கவனத்தையும் தன்வசம் இழுக்கும்படி வலிமையாக இருக்க முடியும்? ஆதன் உண்மையில் மனிதன் தானா அல்லது வேற்று கிரக வாசியா?
என்று பல கேள்விகள் அட்டூரியனின் மனதில் பட்டாம்பூச்சி சிறகடிப்பது போல படபடவென அடித்துக் கொண்டிருந்தது. ஒரு வழியாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டாள் பூங்குழலி. ஆனால் சோமனுக்கு வருத்தமாக இருந்தது. ஏனென்றால் இவ்வளவு நாள் ஆதனின் தனிமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தான் சோமன். ஆனால் இனி ஆதனுக்கு தன்னுடன் செலவு செய்ய நேரம் இருக்குமா என்று அச்சப்பட்டான். நந்தமருவன் ஒருங்கிணைக்கும் முதல் போட்டி இது. வரலாற்றில் வேறு எந்த போட்டியிலும் நடக்காத அளவு அவ்வளவு குழப்பங்களும் அதிர்ச்சிகளும் ஆச்சரியங்களும் இந்த போட்டியில் இருந்தது. இதற்கு முன் இதே மதுரா அகாடமியில் எத்தனையோ முறை எத்தனையோ வீரர்கள் போட்டி போட்டுள்ளனர். ஆனால் ஒருபோதும் இவ்வளவு குழப்பங்கள் நடந்ததில்லை. ஒருபோதும் ஒருங்கிணைப்பாளரை மீறி சூழ்நிலை சென்றதில்லை. தொண்டைமான் நெடுஞ்செழியன் அகாடமியில் நடக்கும் போட்டிக்கு அத்துமீறி நுழைந்து அத்தனை பேரையும் அடித்த போது கூட ஒருங்கிணைப்பாளரும் ராஜகுருக்களும் சூழ்நிலையை சமாளித்து நெடுஞ்செழியனை வெளியேற்றி போட்டியை திட்டமிட்டது போல் நடத்தி காட்டினார்கள். ஆனால் இப்போது போட்டி நடக்காமலே போகும் அளவிற்கு அத்தனை பிரச்சனைகள் நிகழ்ந்துவிட்டன. இறுதியில் ஆதனுக்கு ஒரு சீட் கிடைத்தது. அட்டோரியனுக்கும் மைதிலிக்கும் நவயுகனுக்கும் கூட சீட்கள் கொடுக்க மற்ற 2 ராஜகுருக்களும் தயாராக இருந்தனர். சோமனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அந்த சோகமும் சோமனை வாட்டியது. நான் இந்த உடன்படிக்கையை ஒத்துக்கணும்னா இன்னொரு கோரிக்கை இருக்கு. அதுக்கும் நீங்க சரின்னு சொன்னாதான் நான் உங்களோட சிஷ்யனா இருப்பேன். இல்லனா இப்படியே எங்க மாமா கூட கிளம்பிடுவேன் என்றான் ஆதன். அது என்ன கோரிக்கை என்று ராஜகுரு சாத்தனார் கேட்க, என்னோட நண்பன் சோமனுக்கும் நீங்க பயிற்சி கொடுக்கணும் என்றான் ஆதன். இதை கேட்டவுடன் தொண்டைமான் நெடுஞ்செழியன் விழுந்து விழுந்து சிரித்தான். தனக்காக ஆதன் பேசுவது சோமனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் மறுபுறம் தொண்டைமான் நெடுஞ்செழியன் இப்படி வாய்விட்டு சிரிப்பது ஏனென்று சோமனுக்கு புரியவில்லை. ஏமாமா சிரிக்கிறீங்க என்று ஆதன் கேட்க, அது ஒரு பெரிய கதை. அந்த ஆளு ஒரு நேரத்துல ஒருத்தருக்கு தான் சொல்லி கொடுப்பாரு. வாத்தியாரே, அவ்வளவுதான் வாத்தியாரே, என் மாப்பிள்ளைய என் கூட அனுப்பிடு, நாங்க கிளம்புறோம் என்று சிரித்துக் கொண்டே பதில் கொடுத்தார் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ஆதன் இவ்வாறு தவறான பாதையில் சென்று விடுவானோ என்று பயந்து தன் கொள்கையை விட்டுக் கொடுக்க முடிவெடுத்தார் ராஜகுரு சாத்தனார். கண்டிப்பா கூட்டிட்டு வா, உங்க 2 பேருக்கும் நான் பாடம் எடுக்கிறேன் என்றார் ராஜகுரு சாத்தனார். இது அட்டூரியனை மேலும் காயப்படுத்தியது. ஆதனுக்காக ஒரு ராஜகுரு தன் கொள்கையே விட்டுக் கொடுக்கிறாரே என்று மிகவும் கோபமுற்றான் அட்டூரியன். வாத்தியாரே, எனக்காக கூட இறங்கி வரலையே நீயே? ஆதனுக்காக எவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்க பாரு. ஒருத்தனோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு அவ்வளவு மெனக்குற. பேர்லயே சாத்தனை வச்சிருக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும் என்று கேலி செய்து சிரித்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். நான் கெடுக்கிறனா கொடுக்கிறனான்னு நீ பார்க்கதானே போற. ஆதன், சோமன், நீங்க 2 பேரும் இனிமே என்னோட சிஷ்யர்கள். நீங்க 2 பேரும் இந்த அகாடமியோட புள்ளைங்க. இந்த அகாடமியோட மைய உறுப்பினரா இதை நான் அறிவிக்கிறேன் என்றார் ராஜகுரு சாத்தனார். பூங்குழலியும் சோமனும் அதை கேட்டு மகிழ்ச்சியாக இருந்தார்கள். பேசிய பேச்சிற்கு கண்டிப்பாக தேர்வு செய்ய மாட்டார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்த சோமனுக்கு ஆதன் கொடுத்த இன்ப அதிர்ச்சி இது. தனது கொள்கை வேறாக இருந்தாலும் சோமனுக்காக மிகவும் மகிழ்ந்தாள் பூங்குழலி. அதே மகிழ்ச்சியில் தான் நந்தமருவனும் இருந்தான். பூங்குழலி போல் அல்லாது சோமன் தேர்ச்சி பெற்று ராஜகுரு சாத்தனாரிடம் சிஷ்யனாக போவது நந்தமருவனுக்கு ஆனந்தமாக இருந்தது. ஆதனுக்கும் சோமன் தன்னுடன் இருக்க போகிறான் என்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைந்தான். அதுபோக தன் தந்தையை பற்றியும் தன் வம்சத்தை பற்றியும் மேலும் தெரிந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அவனுக்கு அமைந்துள்ளது என்று நினைத்து இன்னும் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும் தன்னை பார்த்து சிரித்த அனைவரையும் வியக்க வைத்த மாவீரனாக அங்கு நின்று கொண்டிருப்பது அவனுக்கு மிகவும் பெருமிதமாக இருந்தது. தொண்டைமான் நெடுஞ்செழியனுடன் அவனது இருப்பிடத்திற்கு செல்ல ஆயத்தமானான் ஆதன். இந்த இடைப்பட்ட நேரத்தில் சோமன் அக்காவுடன் ஊருக்கு சென்று இந்த இன்ப செய்தியை அவன் பெற்றோரிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கிளம்பினான். இந்த ஒப்பந்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? ஆதன் தன் தந்தையை பற்றி என்னவெல்லாம் அறிந்து கொள்ளப் போகிறான்? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன். சோமனையும் சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு பயிற்சியளிக்க வேண்டும் என்று ராஜகுரு சாத்தனாரிடம் ஆதன் கேட்க, ஒரு நேரத்தில் ஒருவருக்கு மட்டுமே பயிற்சி கொடுப்பேன் என்னும் வாழ்நாள் கொள்கையை விட்டு தொலைத்து ஆதனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார் ராஜகுரு சாத்தனார். உடன்படிக்கையின்படி ஆதன் தன் மாமாவுடன் சிறிது காலம் செலவிட அவர் வாழும் இடத்திற்கு கிளம்பினான் ஆதன். ஆனால் அதற்கு முன் சோமனுடன் சில வார்த்தைகள் பேச விருப்பப்பட்டான். ஏனென்றால் சோமனும் தன் அக்காவுடன் ஊருக்கு சென்று இந்த இன்பச் செய்தியை தன் பெற்றோரிடமும் நண்பர்களிடமும் மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டான். ஆதன் தன் மாமாவுடன் செலவு செய்யும் இந்த நேரத்தை சோமன் தன் அக்கா பூங்குழலியுடனும் பெற்றோருடனும் செலவு செய்ய முடிவெடுத்தான். சோமனும் கிளம்புவதற்கு முன் ஆதனுடன் ஒருமுறை பேசி தன் பெயரை ராஜகுரு சாத்தனாரிடம் பரிந்துரைத்ததற்கு நன்றி தெரிவித்துவிட்டு வரவேண்டும் என்று விருப்பப்பட்டான். இருவரும் சந்தித்தனர். சோமா என்று ஆதன் தயங்கி நிற்க, ஆதன், நீ எனக்கு செஞ்ச இந்த உதவிய நான் என் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி, என் நண்பர்கள் சொன்ன மாதிரி, என்னோட ஊருக்காரங்க சொன்ன மாதிரி
நான் உருப்படாத உதவாக்கரையாவே போயிருவேன் தான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு இங்க வந்து கலந்துகிட்டு இத்தனை போட்டியில ஜெயிச்சு ராஜகுரு சாத்தனார் கிட்ட சிஷ்யனா சேர்ந்திருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீதான். நீ இல்லாம நான் ஒரு திருட்டு பயலா காட்டுக்குள்ள அலைஞ்சுகிட்டு இருந்திருப்பேன். நன்றின்னு ஒரு வார்த்தையில என்னோட கடனை அடைச்சிட முடியாது. ஆனா எனக்கு இப்ப வேற வார்த்தை இல்ல. ரொம்ப நன்றி ஆதன் என்றான் சோமன். என்னடா சின்ன பிள்ளை மாதிரி நன்றியெல்லாம்? நான் உன்னை நண்பனா பாக்குறேன்டா. நண்பர்களுக்குள்ள நன்றி மன்னிப்பு இதெல்லாம் கூடாது. நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரியே நீ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா நான் இன்னைக்கு முழுக்க உட்காந்து நன்றி தான் சொல்லணும். ஆனா உனக்கு நேரம் இல்ல, எனக்கும் நேரம் இல்ல. பத்திரமா போயிட்டு எல்லார்கிட்டையும் சந்தோஷமா விஷயத்த சொல்லிட்டு விருந்து சாப்பிட்டு வா. உன் கனவு நிறைவேற நான் உன் கூட கண்டிப்பா இருப்பேன். உன் கனவு என்னோட கனவு மாதிரிதான். என் கனவு நிறைவேற நீ என் கூட நிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனி இந்த கனவெல்லாம் நம்மளோட கனவு. எல்லாத்தையும் நிறைவேற்றுவோம். ஒன்னா ஒற்றுமையா. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா. அப்பா அம்மாவை கேட்டதா சொல்லு. திரும்பி வரும்போது பக்ஷணம் எல்லாம் கொண்டு வா என்று அவர்கள் இருவருக்குமான நட்பை பறைசாற்றினான் ஆதன். அவர்கள் இருவருக்குமான நட்பை கண்டு பூரிப்படைந்தாள் பூங்குழலி. கோடி நாணயம் கொடுத்தாலும் இப்படி ஒரு நட்பு யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு நட்பு தன் தம்பிக்கு கிடைத்திருப்பதை நினைத்து மிகவும் சந்தோஷமடைந்தாள் பூங்குழலி. தன் மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு நட்பு கிடைத்தது மிகவும் நல்ல விஷயம் என்று எண்ணி மகிழ்ந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். அவன் அப்படி மகிழ்ந்ததற்கு ஒரு காரணம், இப்படி ஒருவன் ஆதனுடன் இருப்பதால் அவனை தனியாக ராஜகுரு சாத்தனாருடன் விட்டு சென்றாலும் ராஜகுரு சாத்தனார் ஆதனை மயக்கி விடுவார் என்று அச்சப்பட தேவையில்லை என்று நினைத்தான். இனி அவன் வாழ்வில் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் அவனுக்கு திருப்பு முனையாக அமையும் என்பதால் அவனுக்கு தெளிவான வழிகாட்டுதல் தேவை என்றுதான் ராஜகுரு சாத்தனாரும் தொண்டைமான் நெடுஞ்செழியனும் இவ்வளவு சண்டை போட்டார்கள். சோமன் போன்ற ஒருவன் அவனுடன் நட்பாய் இருப்பது அந்த வழிகாட்டுதலுக்கு ஒரு சிறிய உதவியாக இருக்கும் என்று இருவரும் நினைத்தனர். அப்ப நான் கிளம்புறேன், நீயும் பார்த்து போயிட்டு வா. தேவையில்லாம யாரு கூடயும் வம்புழுக்காத. உடம்ப பாத்துக்கோ. ராத்திரி நேரத்துல கண்டவங்கள நினைச்சு தூங்காம இருக்காத. ஒழுங்கா பயிற்சி எடு, நல்லா சாப்பிடு. இனிமே வாழ்க்கை நல்லாதான் போகும். அதை நம்பி பயணத்தை ஆரம்பி. கண்டிப்பா நம்ம கனவை சாத்தியப்படுத்தி காட்டுவோம். உன் கனவும் என்னோட கனவு தான். நம்ம கனவு நாம யாருன்னு இந்த ஊருக்கு காட்டியாச்சு. இனி இந்த உலகத்துக்கே நம்ம காட்டுவோம் என்று அங்கிருந்து விடைபெற்றான் சோமன். ஆதனும் பூங்குழலிக்கு நன்றி சொல்லிவிட்டு மேக நாயகியிடம் நன்றி சொல்ல போனான். நீங்க மட்டும் இல்லனா நான் உயிரோட இங்க நின்றுப்பனானே தெரியல. உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. நேரம் கிடைக்கும் போது விருப்பம் இருந்தா எங்களை வந்து பாருங்க என்று மேகநாயகியிடம் ஆதன் நன்றி தெரிவிக்க, நாம ஏன் டச்ல இருக்கணும் என்று மேகநாயகி கேட்டாள். இதை கேட்டு சற்று மனம் நொறுங்கி போன ஆதனை பார்த்து திடீரென்று சிரித்தாள் மேகநாயகி. சும்மா கலாச்சேன், கண்டிப்பா வந்து பாக்குறேன் என்றாள் மேகநாயகி. ஆதனும் சிரித்துவிட்டு அங்கிருந்து விடைபெற்றான். நான் போயிட்டு வரேன் வாத்தியார. ரொம்ப வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் உன்னை பாக்குறேன். கொஞ்சம் குண்டாயிட்டிய. நிறைய ராஜா வீட்டுல ஓட்ஸ் கலாக்ஸ்னு சாப்பிடுற போல. மறுபடியும் வாய்ப்பு இருந்தா பாப்போம். வரட்டா என்று ராஜகுரு சாத்தனாரை கேலி செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு ஆதனுடன் தன் படைகளையும் கூட்டிக் கொண்டு நகர்ந்தான் தொண்டைமான் நெடுஞ்செழியன். ராஜகுரு நெடுமுடியோட உடல் சரியா 4 மணிக்கு கிழக்குல இருக்க புனிதமான போதி மரத்துக்கு பக்கத்துல அடக்கம் பண்ண போறோம். அங்க அடக்கம் பண்றதுக்கு அவருக்கு எல்லா தகுதியும் இருக்கு. இதையும் மீறி யாராச்சும் எங்களை தடுத்தா போர் வெடிக்கும்னு எச்சரிக்கிறேன். அங்க இதுக்கு முன்னாடி 2 ராஜகுருக்களோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அந்த வரலாற்றுல எங்களோட ராஜகுரு நெடுமுடியோட பேரு வரணுங்கிறது நாங்க அவருக்கு செய்யற குறைந்தபட்ச மரியாதை. அதை நாங்க கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டோம். மறுபடியும் சொல்றேன், கிழக்குல இருக்க அந்த போதி மரத்துக்கு பக்கத்துலதான் நாங்க ராஜகுரு நெடுமுடிய அடக்கம் பண்ண போறோம். எல்லாரையும் இறுதி அஞ்சலியில கலந்துக்குமாறு பணிவன்போட கேட்டுக்கிறோம். அது மட்டும் இல்ல, யாரும் அங்க வந்து பிரச்சனை பண்ண வேணாம்னு கேட்டுக்கிறோம். அதையும் மீறி யாராச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் அதியமான். அவரது படைத்தளபதி இருவர் ராஜகுரு நெடுமுடியின் உடலை ராஜ மரியாதையுடன் தூக்கி கொண்டு செல்ல அவர்களை தொடர்ந்து அவர்களது படைகளும் அணிவகுப்பாக சென்றார்கள். மக்கள் கூட்டம் படையின் பின் தொடர்ந்து சென்றது. நந்தமருவன் அவன் அருகில் இருக்கும் இடத்திலிருந்து சோமனையும் பூங்குழலியும் பார்த்து பேச வந்தான். எனக்கெல்லாம் எந்த நன்றியும் கிடையாதா என்று நந்தமருவன் கேட்க, உனக்கு நாங்க ஏன் நன்றி சொல்லணும் என்று பதில் கேள்வி கேட்டாள் பூங்குழலி. உங்களுக்காக உயிரை கொடுத்து சண்டை போட்டிருக்கேன். சரி, அது கூட வேண்டாம். நேத்து நீங்க 2 பேரும் போகாம தடுத்தேன். உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து உங்களை இங்க இருக்க வச்சேன். நான் சொன்ன மாதிரி இப்போ சோமனுக்கு அகாடமிக்குள்ள, அதுவும் ராஜகுரு சாத்தனார் கீழேயே சீட்டு கிடைச்சிருக்கு. அதுக்காச்சும் ஒரு நன்றி சொல்லலாம்ல என்று கேட்டான் நந்தமருவன். நந்தமருவன் ஐயா, ரொம்ப நன்றியா. நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நான் காலம் முழுக்க உங்க காலுக்கடியில ஒரு நாய் மாதிரி இருப்பேன். நீங்க தூக்கி போட்ட பந்த கூட எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன், போதுங்களா என்று கேலியாய் சோமன் கேட்க,
என்ன தம்பி, ஒரு முன்னாள் மச்சானா உன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டேன், அதுக்கு போய் இப்படி இல்லாமா என்றான் நந்தமருவன். எது முன்னாள் மச்சானா? இல்ல, எனக்கு புரியல என்று சோமன் கேட்க, ஓ, உனக்கு அப்ப அந்த விஷயமே தெரியாதா என்று பதில் கேள்வி கேட்டான் நந்தமருவன். நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு ஒரு விஷயத்த உள்ளாரியே வச்சுக்க தெரியாதா என்று கடுப்பாய் பூங்குழலி கேட்க, மன்னியும் தேவி என்று கேலியாய் மன்னிப்பு கேட்டான் நந்தமருவன். அப்புறம் என்று பூங்குழலி நந்தமருவனை கேட்க, அப்புறம் என்று நந்தமருவனும் இழுத்தான். யாரையாச்சும் பாத்துட்டு இருக்கையா என்று பூங்குழலி நந்தமருவனை கேட்க, அதுக்கெல்லாம் தெம்பு இல்லைங்க என்றான் நந்தமருவன். அப்புறம் என்ன பிளான் என்று பூங்குழலி கேட்க, எனக்கு பெருசா எதுவும் இல்ல, போய் சாப்பிடணும், தூங்கணும், துணி துவைக்கணும், அப்புறம் கொஞ்சம் வேலை எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த என்று எதையோ சொல்ல வருவதற்குள் சோமன் அவனை தடுத்து, யோ டியூப்லைட்டு, எங்க அக்கா உன் கூட வெளியே போகணும்னு ஆசைப்படுறாயா, நீ துணி துவைக்கிற கதையெல்லாம் கேட்கல என்றான் சோமன். ஓ என்று ஆச்சரியத்தில் உறைந்து போனான் நந்தமருவன். இப்ப புரியுது அவன் ஏன் உன்னை விட்டு போனான்னு என்று கேலி செய்தான் சோமன். நிஜமாதான் சொல்றியா? உனக்கு உண்மையாவே என் கூட வெளியில போகணுமா என்று கேட்டான் நந்தமருவன். உனக்கு விருப்பம் இல்ல, வேற வேலை இருக்கு அப்படின்னா வேண்டாம், ஒர்த் இல்ல என்றாள் பூங்குழலி. ஐயோ, அப்படிலாம் இல்லவே இல்ல, நான் இதுக்கப்புறம் 6 மாசத்துக்கு ஃப்ரீ தான், நீ எங்க கூப்பிட்டாலும் வர, எங்க வேணாலும் போலாம் என்றான் நந்தமருவன். யோ என்னையா ஒரு செகண்ட்ல இப்படி மாறிட்ட என்று சோமன் கேட்க, இதுக்காக நான் எத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேன் தெரியுமா, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது என்றான் நந்தமருவன். எனக்கு புரியாமே இருக்கட்டும், நான் கிளம்புறேன், போய் சாப்பிட்டு படுத்து தூங்குறேன், பத்திரமா கூட்டு போயிட்டு பத்திரமா கூட்டு வந்து என்கிட்டயே விட்டு போ, ஏதாச்சும் தப்பாச்சு ஆதங்கிட்ட சொல்லி உன்னை பீஸ் ஆக்கிடுவேன் என்று மிரட்டினான் சோமன். நந்தமருவனும் ஒன்றும் புரியாமல் பயந்து பார்க்க, யோ ஜோக்கியா என்று சோமன் உரைக்க, ஓ என்றான் நந்தமருவன். உண்மையாவே இவன் கூட தான் நீ வெளியே போறியா என்று சோமன் கேட்க, வெட்கப்பட்டு தலை குனிந்தாள் பூங்குழலி. எப்படித்தானோ என்று தலையில் தட்டிவிட்டு அங்கிருந்து தன் அறைக்கு திரும்பினான் சோமன். அறைக்கு திரும்புவதற்கு முன் சோமன் ராஜகுரு சாத்தனாரிடம் நன்றி தெரிவிக்க முயன்றான். ராஜகுருக்கு வணக்கம், நீங்க சேர்த்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என்று சோமன் பேசிக் கொண்டிருக்கும் போதே, நானும் நினைக்கல, எனக்கு வேற வழி இல்ல, உண்மையை சொல்லணும்னா நீ சண்டை போட்ட விதத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, உன்னோட கொள்கையெல்லாம் எனக்கு பிடிக்கல, இருந்தாலும் ஆதனுக்காக உன்னை சேர்த்துக்கிறேன், ஏண்டா சேர்த்தோன்னு என்ன ஒரு நாளும் வருத்தப்பட வச்சிடாத, அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும், புரியுதா என்று ராஜகுரு சாத்தனார் சோமனிடம் கடுமையான வார்த்தைகளுடன் கூறினார். சோமன் ஒன்றும் புரியாமல் அப்படியே உறைந்து நின்றார். தன் மீது அவருக்கு எந்த விருப்பமும் இல்லாவிட்டாலும் சற்று கனிவாய் நடந்து கொள்வதில் என்ன குறைந்துவிடப் போகிறது, அவ்வளவு மோசமாய் தன்னை பேச என்ன காரணம் என்றெல்லாம் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டார். ராஜகுரு சாத்தனார் அங்கிருந்து கிழக்கில் நடக்கும் ராஜகுரு நெடுமுடியின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டு மரியாதை செலுத்த கிளம்பினார். சோமன் ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அந்த மைதானத்தில் யாருமே இல்லை, அவன் மட்டும் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான். அவன் வாழ்வில் மகிழ்ச்சி என்பது பல வருடங்களுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் குறிஞ்சி பூ போல் என்றாவது ஒரு நாள் தான் வருகிறது. அந்த ஒரு நாளும் நிலைக்காமல் சற்று நேரத்திலேயே அந்த பூவை போல் அவன் முகம் வாடுகிறது. என்ன செய்வதென்று புரியாமல், யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அங்கேயே அசையாமல் நின்றான் சோமன். பொழுது கழிந்து நிலவு எட்டி பார்த்து தொண்டைமான் நெடுஞ்செழியனின் இரும்பு குதிரை படைகள் அவர்கள் தங்கும் இடத்திற்கு சென்று சேர்ந்தன. ஆதன் முதல் முறையாக அந்த இரும்பு குதிரை படையின் தளத்தை பார்த்ததும் வியப்பில் வாயடைத்து போனான். பல காலங்களாக எங்கு சென்றான் என்று யாருக்குமே தெரியாமல் எப்படி ஒருவரால் இப்படி ஒரு படையை கட்டியெழுப்ப முடியும் என்று தன் மாமாவை நினைத்து பெருமைப்பட்டான் ஆதன். அந்த படையில் அனைவரும் ஆதனுடன் மிகவும் கனிவாக நடந்து கொண்டனர். வேறு எந்த படையிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் அந்த படைக்கு இருந்தது. அது ஒருவருக்கொருவர் கொடுத்துக் கொள்ளும் மரியாதை. மற்ற படைகளைப் போல் தலைவன், தளபதி, வீரர்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் ஒருவருக்கொருவர் மரியாதையாய் நடந்து கொண்டார்கள். யாருக்கு எந்த யோசனை வந்தாலும் அவர்கள் அதை படைக்கு தெரிவிக்கலாம். யாருக்கு என்ன உணவு வேண்டுமோ அதை அவரே தயார் செய்து கொண்டு சாப்பிடலாம். ஒரு கூட்டத்தின் மந்தை மனநிலை இல்லாத ஒரு படையை வாழ்நாளில் முதன்முறையாக பார்த்தான் ஆதன். அது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. சோமன் இந்நேரம் வீடு திரும்பி அவனது மக்களுடன் சந்தோஷமாக விஷயத்தை பகிர்ந்து கொண்டிருப்பான் என்று நினைத்து புன்முறுவல் செய்தான் ஆதன். ஆனால் இப்படி ஒரு அவமானத்தை தாங்கிக் கொண்டு என்ன செய்வது, யாரிடம் சொல்வதென்று தெரியாமல் யாரும் இல்லாத மைதானத்தில் சோமன் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கிறான் என்று ஆதனுக்கு அப்போது தெரியாது. மறுபுறம் பூங்குழலியும் நந்தமருவனும் டீ குடித்துக் கொண்டும் இரவை அழகாக மகிழ்ச்சியாக கழித்தனர். அவர்களுக்கும் சோமன் இப்படி ஒரு நிலையில் நின்று கொண்டிருக்கிறான் என்று அப்போது தெரியவில்லை. தனிமையில் அவமானத்தில் கூனி குறுகி நிற்கும் போது தன்னை தேற்ற பூங்குழலியும் ஆதனும் இல்லாமல் எங்கோ சந்தோஷமாக இருக்கிறார்களே என்பதை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தான். எந்த தனிமை கண்டு அவன் இவ்வளவு நாள் பயந்தானோ அதே தனிமை அங்கு வந்து அவன் முகத்தில் அறைந்தது. அதை தடுக்க முடியாமல் அடிவாங்கி வலியை வெளியே சொல்ல முடியாமல் முழுங்கினான் சோமன். ஒரு வழியாக தன்னைத்தானே தேற்றிக் கொண்டு அங்கிருந்து தன் அறைக்கு விரைந்தான்.
போகும் வழி முழுக்க அழுது கொண்டே நடந்தான். சரியாக அப்போது வானம் மழை பொழிந்தது. யாரும் இல்லாமல் தனியாக அழுது கொண்டிருப்பதை பார்த்து அந்த கடவுளுக்கே பொறுக்காமல் தான் இந்த மழையை துணையாக அனுப்பி வைத்திருக்கிறார் என்று நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக கைகள் இரண்டையும் தூக்கி கும்பிட்டான் சோமன். சோமன் பட்ட அவமானம் ஆதனுக்கு தெரிய வருமா? ஆதன் இந்த இரும்பு குதிரை படையில் என்ன செய்ய போகிறான்? ராஜகுரு நெடுமுடியின் உடலை அடக்கம் செய்வதில் ஏதேனும் பிரச்சனை வருமா? தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் பாக்கெட் எஃப்எம் உடன்.